டிடிஎஸ் ரவிச்சந்திரன். பாஜக ஒரு பக்கம் வாரிசு அரசியலை கடுமையாக எதிர்த்துட்டு இருக்காங்க, பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் வாரிசுகளை அடுத்த தலைமுறைக்கு தலைவர்களாக்கி உறுதிப்படுத்திட்டாங்க. உதயநிதி வரைக்கும் அது நடக்குது. இப்போ பாஜக எப்படி இதெல்லாம் எதிர்கொள்ள போகுது? இல்லை, இதில் பாஜகவுக்கும் வாரிசு அரசியலுக்கும் முடிச்சு போடுறது, கம்யூனிஸ்ட் மட்டும்தான் வாரிசு அரசியல் இல்லாத கட்சின்னு சொல்கிறது எல்லாமே எனக்கு கொஞ்சம் முரணாக தெரியுது. காரணம், அதிமுகவில் வாரிசு அரசியல் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, இனி பார்ப்பதற்கான சூழ்நிலை அங்கே இருக்க போகிறதில்ல. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தலைமை இல்லை, ஜெயக்குமார் ஜெயவர்தன் சென்னையிலேருந்தே தொடருது. இல்லைங்க, அதாவது அது ஜெயலலிதாமா இருக்கும்போதே அடுத்ததில் வர்றவங்கள கொண்டு வர்றதுங்கிறது, அதாவது அப்பா செய்ய தொழிலை பையன் செய்யக்கூடாதுன்னு அரசியலை விட்டுருங்க. பொதுவாகவே இந்தியாவில் ஒரு சிந்தனை இருக்குது, நான் தான் இந்த தொழிலில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், நீ அமெரிக்காவுக்கு போய் அதை பண்ணு, நீ போய் வெளிநாட்டில் போய் இதை பண்ணுன்னு சொல்கிறதே ஒரு அபத்தம். அப்பா செய்கிற தொழிலை பையன் செய்யணும்னு நான் சொல்லலை, பட் அதை தவிர்க்கணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். அது அரசியல்வாதிகளும் டாக்டரும் மட்டும் அதை பின்பற்றுறதே இல்லை. டாக்டரோட பையன் டாக்டர், டாக்டருக்கு மருமகள் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி அங்கே போகும். ஆனால் இங்கே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு காரணத்திற்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம், அது ஒரு தனிநபரின் சொத்தாக அல்லது தேசமாக அல்லது மன்னராட்சியாக மாறினதுன்னு எடுத்துக்கிட்டா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது. இப்ப தமிழ்நாட்டில் சக்சஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இல்ல உறுதிப்படுத்தப்பட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. சக்சஸ்ங்கிறது வேற விஷயம். அதாவது இப்போ சார் சொல்லும்போது சொன்னாரு 2019, 21, 24 ஸ்டாலின் ஐயா தொடர்ந்து வெற்றி பெற்றாருன்னு. 2004, 6, 9 கூட திமுக தொடர்ந்து 3 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு. அது அதை நான் ஒரு பெரிய விஷயமா நான் அதை பார்க்கல. அப்படி பார்த்தா நடுவில் 11, 14, 16 அதிமுக வெற்றி பெற்றது. இல்லை, அதாவது அதில் ஸ்டாலின் மேல் தான். இங்கே இந்த பர்டிகுலர் விஷயத்தில் பேசும்போது நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லக்ஷ்மி சிவபாரதி வாரிசு கிடையாது, அவருக்கு ஒரு இடைசர்கள் அதில் சந்திரபாபு நாயுடு எடுத்துகிட்டு போனாருங்கிறதெல்லாம் தெரியும். இங்கே கேள்வி என்ன அப்படின்னா, திமுக எத்தனையோ ஸ்டாலின் ஐயாவையும் அன்புமணி ஐயாவையும் நீங்கள் வாரிசு அரசியலுக்குள்ளே வந்தவங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க அந்த கட்சிக்குள்ளே நீண்ட நாள் உழைத்து விட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க அந்த பொசிஷனுக்குள்ளே வர்றாங்க. அன்புமணி ஐயாவை பற்றி சொல்லும்பொழுது இவர் பேசும்போது, சுகுணா பேசும்போது என்ன சொன்னாருன்னா, ராமதாஸ் ஐயாவுக்குன்னு பல போக்குகள் இருந்தது. அது பழனி பாரதி இது இவராக இருக்கட்டும் அல்லது ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும் அப்படிங்கிற, அதையெல்லாம் தோல்வி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு அவர் வந்து தான், ராமதாஸ் ஐயா வந்து தான் 2001க்கு அப்புறம் அதிலிருந்து திசை மாற்றிக்கொண்டு தெளிவாக தன்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே வந்தார். அதை அன்புமணி 2016 மேலே எடுத்துகிட்டு போனார். பாமக இது வரைக்கும் அதிகமாக வாக்கு வாங்கியிருக்குன்னு கேட்டால் 2016 மட்டும்தான் அதிக வாக்குகள் அப்படிங்கிற அடிப்படையில். ஏன்னா அப்போ நிறைய தொகுதிகளில் அவங்க நின்றாங்க, அதுக்கப்புறமும் நின்றாங்க, பட் 16 தான் அடிப்படையில் நிறைய வாக்குகள் வாங்கினாங்க. அது அன்புமணி முன்னிறுத்தி பேசப்பட்ட ஒரு விவாதத்துக்குள்ள. ராஜ்நாத் சிங் அவர்களுடைய மகன்ல இருந்து கிட்டத்தட்ட 60 தலைவர்களுடைய மகன்கள் வாரிசு அரசியல்ல இருக்காங்க. இந்தியாவுல தவிர்க்க முடியாததான் மாறிடுச்சான்னு கேக்குறேன். கிடையாது, ஒரு கட்சியை கபலீகரம் பண்றதுக்கும் அப்பாவுடைய பையன் அதே தொழிலுக்கு வர்றது, தொழில்னு சொல்லக்கூடாது அரசியல இருந்தாலும் சொல்றாங்க வச்சுப்போம், அதுக்கு வர்றதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. ஒரு கட்சியே, அதாவது எம்ஜிஆர் ஐயாவை அமைச்சராக்கி இருந்தால் அது வேறு விதமான ரூட்டில் போயிருந்திருக்கும். அவரை அமைச்சராக்குவதில் தடையை பண்ணாங்க. அது ஒரு நபர் விஷயமா திமுக மாறித்து, அதுக்கப்புறம் மன்னராட்சி 12 குறுநில மன்னர்கள்னு அதனுடைய திசை வேறு விதமாக போயிடுச்சு. ஆனால் காங்கிரஸ் திமுகவை தவிர, நீங்கள் கம்யூனிஸ்டில் குற்றச்சாட்டு சொல்லணும்னா போலிட் பியூரோலேயே 2 பேர் இருந்தாங்க, ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க இருந்திருக்காங்க. அப்படியெல்லாம் நீங்கள் புறந்தள்ளிட்டு பேசிட முடியாது. ஆனால் கேள்வி என்னன்னா, இந்த காங்கிரஸ் இந்தியா முழுவதும் திமுக மாநில கட்சியாகவும் வாரிசு கட்சியாக வாரிசு அரசியலை கொண்டு வந்ததுங்கிறது, அதாவது அப்பாவுக்கு பிறகு இளவரசர் தான் வருவார், இளவரசருக்கு அப்புறம் இளவரசர் தான் வருவாருங்கிறத கொண்டு வந்தது தான் தவறே ஒழிய, 140 கோடியில் 18 மாநிலங்களை ஆளுகின்ற பிஜேபியில் இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு எடியூரப்பாவை மட்டும் நீங்கள் பேச முடியாது. 60 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பட்டியல் சொல்லுங்க. நீங்கள் நிறைய பேர் வரணும். ஆனால் அங்கெல்லாம் வரும்போது கட்சியை கபலீகரம் செய்து விடாது. ஆனா இங்க பாமகலையோ மதிமுகலையோ தேமுதிகலை வந்தா கபலீகரம் செய்து விடும் அப்படிங்கிற பார்வை இருக்குல்ல. முதல்ல சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கவனிக்கல, திரும்ப சொல்றேன்.
இந்தியான்னு இல்லை, உலகம் பூராகவே அப்பாவுடைய தொழிலை பையன் பண்ணக்கூடாதுன்னு தடுப்பதே முதல்ல தவறு. செய்யணும்னு நான் சொல்லாட்டியும் இல்லைங்க. நீங்க வாரிசு அரசியலுக்கும் வாரிசு இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? எங்க அண்ணாச்சி வந்து மளிகை கடை வச்சிருந்தாரு, நான் மளிகை கடைக்கு வரேன் அப்படின்னு சொன்னா தப்பு இல்லை, வரக்கூடாதுன்னு சொல்றதுதான் தப்பு. அப்படித்தான் நான் பேசுறேன். அந்த மாதிரி நீங்க வந்து இவருடைய பையன் வந்து அரசியலுக்குள்ளேயும் குலத்தொழில் வரணும்னு விரும்புறீங்க. குலத்தொழில்ங்கிறதே தவறான வார்த்தை. நான் சொல்ல வர்றது வந்துதான் ஆகணும்னு சொன்னா குலத்தொழில், வரக்கூடாதுன்னு தடுத்தாதான் அது தவறு. வரக்கூடாதுன்னு தடுப்பது இந்தியா பூரா எல்லா விவசாயியுடைய மகன் வருவதில்லை, இன்ஜினியருடைய மகன் வருவதில்லைங்கிறது எல்லாமே தவறான ஒரு சிந்தனை. அதை குலத்தொழிலோட நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அடிப்படையில் வந்து இங்க திமுகவும் காங்கிரஸும் தான். அங்கே இந்திரா காந்தி அம்மா வந்ததுக்கு பிறகு ஐயா நேரு ஐயா, நான் ஏன் சொல்லாம இந்திரா காந்தி அம்மான்னு சொல்றேன்னா, நேருவுக்கு பையன் பிறந்திருந்தா இந்திரா காந்திங்கிறவங்க அரசியலுக்குள்ளேயே வந்திருக்க மாட்டாங்க. அந்த சிந்தனை தான் எல்லாருக்கும் இருக்கு. அந்த அங்கிருந்து தான் திசை திரும்புது, திமுக திசை திரும்புது. இவங்க எல்லாருமே அவர்களாக ஒரு கட்சியை தொடங்கினார்கள். அது வைகோவாக இருக்கட்டும், அல்லது அன்புமணி ஏதாவது ராமதாஸ் ஐயாவா இருக்கட்டும், அல்லது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், அவர்கள் ஒரு கட்சியை தொடங்கினாங்க. அவங்க வாரிசு அதில் வந்தாங்க. ஆனால் இது வந்து வேறொரு காரணத்திற்காக வந்த கட்சியை கபலீகரம் செய்து அல்லது ஆட்கொண்டு அல்லது நேர்மையான வழியில் அதை எடுத்துக்கொண்டு இவங்க வந்து உள்ள வந்தாங்கங்கறத நம்ம பார்க்கணும். சரி ரவி சார், இல்ல நான் ஒன்னு கேட்கிறேன். அதிமுக பிஜேபி நீங்க வாரிசு அரசியல் வர்றது நல்ல கண்ணோட்டல, வாரிசு அரசியல் வர்றது நல்லது அப்படின்னா பாஜக ஏன் வாரிசு அரசியல் தவறு அப்படின்னு மேடைகளுக்கு மேடை பிரச்சாரம் செய்றாங்க? வாரிசு அரசியலுக்குள் வருவதில் தவறில்ல. கட்சியே ஒரு பையனுக்கு வந்து திறமை இருந்தாலும் திறமை இல்லாட்டாலும், அவனுக்கு வந்து அவனுக்கு சிந்தனையும் இருந்தாலும் சமுதாய சிந்தனையும் இருந்தாலும் இல்லாட்டியும், ராஜீவ்காந்தி ஐயாவுக்கு அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணமே கிடையாது. இந்திரா காந்தி அம்மா உயிரோடு இருந்திருந்தால் ராஜீவ்காந்தி அரசியலுக்குள்ள வந்திருக்க மாட்டாரு. ஆனா சோனியா காந்தியை கொண்டு வந்தது இந்திரா காந்தி. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணும். வரலாறுக்குள்ள போனீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு. கேள்வி என்ன அப்படின்னா, வசுந்தராவுக்கும் நீங்க சிந்தியாவுக்கும் கம்பேர் பண்ண முடியாது. அவங்க இருந்த கட்சி வேற, இவர் இருந்த கட்சி வேற. அப்படி நீங்க கொண்டு சேர்த்துறாதீங்க ராஜஸ்தான்லயும் மற்ற இடத்துலையும். பிஜேபி ஒரு வாரிசு அரசியலுக்குள்ள வரக்கூடாதுங்கிறது தவறான சிந்தனை. ஆனால் அப்பாவுடைய பையன் தான் இளவரசன் ஆவா அப்படிங்கிறது தான் சிஸ்டமை ஃபெயில் பண்ண வைக்கும். சிஸ்டமை ஏன் ஃபெயில் பண்ண வைக்கும்னா, ஒரு சிஸ்டம் தன்னை போல வேலை செய்யணும். ஒன்றும் வேண்டாங்க. ராமதாஸ் ஐயா பேசும்போது என்ன சொல்றாரு, என் காலில் விழுந்து கதறி இந்த கூட்டணியை ஏற்படுத்தினாங்க. இதை ஒரு தலைவர் சொல்லக்கூடாது. செயற்குழு பொதுக்குழு தான் முடிவு எடுக்குங்கிறது தான் ஜனநாயகம். அது ஏன் நான் ராமதாஸ் ஐயா மேல இந்த குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா, அவர் தான் அரசியலுக்கு வரும்போது என்ன சொன்னாரு, நான் எந்த அதிகாரத்துக்கும் வரமாட்டேன், எந்த பதவிக்கும் வரமாட்டேன்னு சொன்னவர். சாட்டையை விட்டுருங்க. ஆனால் அட்லீஸ்ட் அவர் அதை சொன்னார். சொன்னவர் திடீர்னு என்ன சொல்றாரு, நான் தான் தலைவன், நான் தான் முடிவு எடுப்பேன். இங்க தான் திசை மாறுதல்ங்கிறது வருது. அதாவது திமுகவையும் மற்ற கட்சி வைகோவையாவது நீங்க வேற காரணத்துக்காக உள்ள கொண்டு வரலாம். எத்தனையோ பேர் இறந்த போது ஐயோ இந்த தியாகி இறந்துட்டானே, இது இவனுக்கு நான் என்ன பண்ண போறேன், இந்த மாதிரி இறந்த தியாகிகளுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டுட்டு அப்புறம் ஸ்டாலின் ஐயா கிட்ட போனது. பிறகு ரொம்ப நாளைக்கு அப்புறம் துறை வைக்க உள்ள கொண்டு வந்தது. இது எல்லாமே வேற விதமான திசை. அடிப்படை குற்றம்னு எங்கேயாவது பேசுவீங்கன்னா, டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் அப்படின்னு எங்கேயாவது பேசுவீங்கன்னா, கட்சியையே கைக்குள்ள வச்சுக்கிறது தான் மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். முடிவையே யார் எடுப்பார்? அதாவது மூத்த அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு, இன்பநிதியுடைய ஆட்சியில் வந்தாலும் நான் அமைச்சராக இருந்தால் பெருமைப்படுவேன். இங்க தான் வந்து என்டையர் சிஸ்டம் ஃபெயிலியருக்கு நீங்க வழிவகுக்கிறீங்க. உதயநிதி ஐயா வெற்றிக்கு பிறகு வந்துட்டு இன்னைக்கு வந்து அவர் சாதனைகளை பேசலாம். ஆனா அன்புமணி ஐயாவை பொறுத்த வரைக்கும் வெற்றியை சுவைத்து விட்டு அதன் மூலமாக அவர் மேல வரல. வெற்றிக்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதை தான் அவர் பார்க்கிறார். அப்போ நீங்க சொல்ற பார்த்தா கட்சி தங்களை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் மூத்த தலைவர்கள் தங்களுடைய வாரிசுகளை கொண்டு வராங்க. இல்லைங்க, இதுல கார்த்திக் சிதம்பரம் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு அது பிடிச்சிருந்தது. அதாவது பையன் வந்தாதான் நல்லதுன்னு. இப்போ கீழே இருக்கிறவங்கள ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமான ஒரு 4 பேர் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகலை, இதுக்கு பேசாம பையன் வந்துட்டா நல்லதுன்னு சொல்றதுங்கிற மாதிரி தூக்கி கொண்டு போய் பந்தாங்க போடுறதுங்கிறத ஒரு வார்த்தை சொன்னார். வாரிசா இருப்பதனாலே ஜெயிப்பாங்கிறது நீங்க சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சிதம்பரம் ஐயா அண்ட் கார்த்திக் சிதம்பரம் ஐயா வெற்றியை ஒரே நேரத்தில் பண்ணாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. ஸ்போர்ட்ஸ்லயோ சினிமாவிலேயோ அப்பாவுடைய பையன் ஜெயிச்சான்னு நீங்க காரணங்களே சொல்ல முடியாது. 10ல் 1 இருக்கலாம், 20ல் 1 இருக்கலாம். எங்க எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி வந்துடல. சொல்ல போனா விஜய வாரிசுன்னு சொல்றதே மிகப்பெரிய தவறு. அவர் டைரக்டர், இவர் ஆக்டர், ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. எஸ்.ஏ. சந்திரசேகர் எடுத்து விஜய் படம் ஃபிளாப் ஆயிருக்கு. எஸ்.ஏ. சந்திரசேகர் உள்ளே வீட்டுக்குள்ளேயே வராத போது விஜயோட படங்கள் வெற்றி பெற்றிருக்கு. நீங்க அதை வாரிசுன்னு சொல்லிட முடியாது. என்னன்னா இவங்க 2 பேருக்கும், காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் என்னன்னா, இப்ப அன்புமணி பிஜேபி பக்கம் போறாருன்னு சொல்றாரா, முடிஞ்ச அளவுக்கு அவரை சாவடிச்சுடு, அவரை கேவலப்படுத்து, அசிங்கப்படுத்து. அதே அவர் வந்து பிஜேபிக்குள்ள போகாம அப்பா மாதிரி அதிமுகக்குள்ள வரணும்னு பேசுறாரா? அப்பா வாரிசுங்கிறதெல்லாம் சாதாரணம் தாங்க. பிஜேபியிலே 60 இருக்காங்க, நாளைக்கு 606 வருவாங்க. இது விவாதத்துக்கான விஷயம் அல்ல. வளர்ச்சியா வீழ்ச்சியான்னு கேட்டீங்கன்னா
ஒரு குடும்பத்துல வாரிசுங்கிறது வந்ததுன்னா குடும்பத்துக்கு வளர்ச்சி, அந்த கட்சிக்கு வீழ்ச்சி, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு குழவனை போல தான் கருணாநிதி ஐயாவும் அல்லது ஒய்எஸ்ஆர் ராஜசேகரோ அல்லது மற்றவங்களும் அந்த பானையை உருவாக்குறாங்க. ஆனால் ஒரு கோபத்தில் அதை உடைத்து விடுவார்கள் அப்படிங்கிறது தான் அதுல இருக்கிற முட்டாள்தனம். இப்போ பாதிக்கப்பட்டது யாரு? தொண்டன். இன்னைக்கு அசிங்கப்படுறது யாரு? பாமகவில் நேர்மையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய தொண்டன். வருத்தப்படுவது, ஆதங்கப்படுவதெல்லாம் அவன்தான். அதைத்தான் நம்ம குற்றம் சாட்டுறோம். கி வீரமணி ஐயா கூட தன்னுடைய மகனை ட்ரஸ்டுக்குள்ள கொண்டு வர்றார். யாரா இருந்தாலும் பையனை கொண்டு வர்றதுங்கிறது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த கட்டுப்பாடே அவங்ககிட்ட போயிடும். இங்க சங்கரமடத்துக்கு சொல்றீங்க இல்லையா, சங்கரமடத்தை நீங்க உதாரணத்துக்கே கொண்டு வர முடியாது. காரணம் என்னன்னா சங்கரமடத்துல வாரிசுக்கு வேலையே கிடையாது. பாஜக கூட தேவகவுடாவுடைய மகன் குமாரசாமி, ஹெச்டி குமாரசாமி என்ன பண்ணுங்க, வாரிசு அரசியலா ஏத்துக்கிறாங்க. ஜோதிராதித்ய சிந்தியாவை எடுத்துக்கிறாங்க, மாதவராஜ் சிந்தியாவுடைய. அப்போ அவங்களே அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குற மாதிரி இருக்காது, ஏற்றுக்கொண்ட மாதிரி இருக்கு. கிடையாது. தேவேகவுடாவுக்கு ஒரே ஒரு மகன் கிடையாது. தேவேகவுடாவுடைய வாரிசுகள் நிறைய, அதாவது அந்த அண்ணன் நிறைய பேர் இருக்காங்க. கருணாநிதி அவர்களுக்கும் அப்படிதானே? இல்ல, கிடையாது கிடையாது. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஸ்டாலின் ஐயா வரும்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஸ்டாலின் ஐயா வந்ததுல எந்த குறையும் சொல்ல முடியாது. ரொம்ப வருடங்களா கட்சியில இருந்துட்டு தான் வந்தாரு. ஆனால் உதயநிதி ஐயா வர்றதுதான் தவறுன்னு நான் சொல்றேன். நாளைக்கு இன்பநிதி வந்தா நல்லதுன்னு சொல்றாங்க பாருங்க, அதுதான் தவறுன்னு நான் சொல்றேன். அதே மாதிரி அன்புமணி விஷயத்தில் எடுத்துக்கோங்க, அந்த கட்சிக்காக உண்மையிலேயே உழைச்சார். இன்னைக்கு அவரை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி விட்டு அவர் வந்து பாட்டில தூக்கி போட்டார் அப்படிலாம் பேசுவது என்பது அந்த மகனுக்கு ஒரு எதிர்காலம், அதாவது உண்மையாக உழைத்து வந்தாரு பாருங்க, அந்த உழைப்புக்கும் ஏற்பட்ட சறுக்கலா தான் இதை நான் பார்க்கிறேன். அதனால தான் தயவு செய்து எல்லா கட்சிகளுக்கும் நம்ம சொல்றோம், அங்க இருக்கக்கூடிய முக்கியமான தொண்டர்களுக்கு சொல்றோம், ஐயா ஒரு குடும்பம் தான் ஆட்சி செய்யும்னு சொன்னா அதை நீ தூக்கி விட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரு கட்சிக்கு உழைப்பதுன்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அங்க எல்லாருக்கும் சம வாய்ப்பு வரணும். அதிமுகல வரும், பிஜேபியில வரும், யாருக்கு வேண்டாமாலும் இந்த கட்சியில வாய்ப்புகள் வரும், மேல வரலாம். ஆனால் இந்த மாதிரியான கட்சியில காங்கிரஸ்லயோ அல்லது திமுகவிலையோ அது வருவதற்கான சாத்தியங்களே கிடையாது. ஓகே, அது குறுக்கிட்டீங்க. நிறைவா ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்கேன். இல்லை, இதில் ஒரு அதிமுகவுக்கும் குடும்ப வாரிசு அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது ரொம்ப தப்பான கருத்து. நீங்கள் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்திலேயே அதிமுக யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா சசிகலா குடும்பத்துடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அப்போ குடும்ப அரசியலுங்கிறது வாரிசுனா என்ன? பையன் தான் வாரிசுன்னு எப்படி சொல்றீங்க? இல்லை டிடிவி தினகரன் எப்படி வந்தாரு? திவாரன் எப்படி வந்தாரு? நீங்க என்ன சொல்லணும்னா, இப்போ அரசியல் என்பது ஜனநாயகத்துக்கு அப்பாற்பட்டு யாருடைய ஆதிக்கத்தில் போறதான் தப்பு அப்படின்னா, ஜெயலலிதா இருந்த பொழுது சசிகலா குடும்பத்துடைய ஆதிக்கத்தில் தான் ஏடிஎம்கே இருந்தது எல்லாத்துக்கும் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதாவே வந்து ஜனநாயகமா இல்லையே. ஜெயலலிதா காலகட்டத்தில் எல்லா கட்சியுடைய முடிவுகளும் பொதுக்குழுவா முடிவெடுத்துச்சு, ஜெயலலிதா தான் முடிவெடுத்தாங்க. அவங்க நினைச்சா யாரை வேணுமாலும் அமைச்சர் ஆக்குவாங்க, யாரை வேண்டுமானாலும் நிற்குவாங்க. அங்க வாரிசு அரசியல் இருக்குதா இல்லையாங்கிறது, அப்ப அங்க ஜனநாயகம் இருந்ததா இல்லையாங்கிறதான் கேள்வி. அப்ப நீங்க வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவுகள் வைக்கிறது இருக்கு இல்லையா? வந்து மகன் இருந்தா மட்டும் தப்பு, பட் வந்து சசிகலா குடும்பத்தில் அதிமுக இருந்ததுன்னா அதை நாங்கள் வாரிசு அரசியல்னோ அல்லது டைனஸ்டி பாலிடிக்ஸ்னோ நாங்கள் சொல்ல மாட்டோங்க. எடியூரப்பா பையன் இப்ப ஸ்டாலினும் அன்புமணி ராமதாஸும் கட்சியில் இவ்வளவு வருஷம் இருந்தாங்கன்னா, எடியூரப்பா பையன் எவ்வளவு வருஷம் கர்நாடக பாஜகவில் இருந்தாரு? அவர் எப்படி கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு முன்னால நிறுத்தப்பட்டாரு? இது வந்து என்னன்னா, இல்ல அவர் பேசும்போது ஒரு கருத்து சொன்னார். அது என்ன அப்படின்னு சொன்னா, திரும்ப வர அதுதான் அது வந்து என்னன்னா, ஒவ்வொரு தன்னுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஃபார்முலாவை எடுத்துட்டு நம்ம பேச முடியாது. நீ வாரிசு அரசியலே வேணாம், குடும்ப அரசியலே வேணாம் அப்படின்னு சொன்னா, பேட்டியில சசிகலா அம்மா யாருங்கிறத பத்தி தெல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அத நீங்க வந்து அவங்களுக்கு மரியாதை வேடம் போட்டீங்கன்னா அதுக்கு நாம பொறுப்பு இல்ல. அதான் சொல்ல வரேன், நீங்க ஒரு கட்சியில வந்து உழைக்கிறது, அவங்களுடைய பங்களிப்பை செலுத்துவது, அதன் மூலமாக ஒரு பதவிக்கு வருதுங்கிறது வேற. சசிகலாங்கிறோம் அதிமுகவுடைய எந்த ஒரு இடத்துலையுமே அவங்க பங்களிப்பை செலுத்தல. அவங்க வந்து ஒரு நிழலாக இருந்துதான் வந்து அந்த அதிமுக ஆட்டி படைச்சாங்க. நீங்க இன்னும் சொல்லப்போனா வாரிசு அரசியலை விட மிக மோசமானது அதுதான். சரி, ரவீந்திரன் சார், அமாங் ஈக்குவல்ஸ்